ஜேசன் சஞ்சய் வெல்வாரா மாட்டாரா? விஜயின் சித்தியுடைய கணிப்பு இதுதான் என்னவென்று பாருங்க. விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷனை ஹீரோவா வைத்து சிக்மா அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சமீபத்துல வெளியான படத்தோட டீசருக்கும் டீசென்டான வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில விஜயோட சித்தியும் நடிகர் விக்ராந்தோட தாயுமான ஷீலா தன்னோட பேரன் ஜேசன் குறித்து சமீபத்திய பேட்டியில பேசியிருக்காங்க. தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் போக்கிரி, வேட்டைக்காரன் பட பாடல்கள்ல சில நொடிகள் ஸ்கிரீன்ல தலை காண்பிச்சிருப்பாரு. நிச்சயமா அவரோட தந்தை மாதிரி பெரிய ஹீரோவா வருவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடிப்புல ஈடுபாடு காண்பிக்காத அவரு இயக்கத்தின் மீது ஆசைப்பட்டு கனடா நாட்டுல அது தொடர்பான படிப்பை படிச்சாரு. படிச்சுட்டு இருக்கும் போதே சில குறும்படங்களை இயக்கி அங்க கவனத்தையும் ஈர்த்ததா கூறப்படுது. படிப்பை முடிச்சுட்டு யாரிடமும் உதவி இயக்குநராகவெல்லாம் பணியாற்றவில்லை ஜேசன். அவரிடம் இருந்த கதை லைக்கா நிறுவனத்துக்கு பிடித்து போக அவரை இயக்குநராக அறிமுகமாக்க முடிவு செய்து அதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. அவர் இயக்குநரா பிக்ஸ் செய்யப்பட்டாலும் ஹீரோவாக யாருமே கமிட் ஆகாம இருந்தாங்க. எக்கச்சக்க நடிகர்களிடம் அவர் கதை சொன்னாலும் அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு கூறப்பட்டது. சூழல் இப்படி இருக்க ஒரு வழியா ஜேசன் சஞ்சய் சொன்ன கதை நடிகர் சந்தீப் கிஷனுக்கு பிடித்து போக அவர் இயக்கத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அவரை அடுத்து தம்பி ராமையா, ராஜு சுந்தரம் உள்ளிட்டோர் எல்லாம் ஜேசனின் படத்துக்குள்ள வந்தாங்க. எஸ் தமன் இசையமைக்கிறாரு. படத்துக்கு சிக்மா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. சத்தமே இல்லாம பல நாடுகள்ல ஷூட்டிங்க நடத்தினாரு அவரு. படத்துல பணியாற்றியவர்கள் எல்லாம் அவரை ஏகபோகமா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. படத்தின் இறுதிக்கட்ட பணிகள்ல அவர் இப்போது இருக்காராம். படத்தோட டீசர் சமீபத்துல தான் வெளியாச்சு. டீசரை பார்க்கையில் கண்டிப்பா இது பக்கா கமர்ஷியல் பேக்கேஜா இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம படம் நிச்சயமா ஹிட் அடிக்கும் அப்படின்னும் விஜயோட ரசிகர்கள் நம்பிக்கையோட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரத்துல படம் ரிலீஸ் ஆக போதோ. இந்த நிலைமையில ஜேசன் பற்றி விஜயோட சித்தியும் நடிகர் விக்ராந்தோட தாயுமான ஷீலா தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில பேசியிருக்கிற விஷயங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற பேட்டியில என் பேரன் ஜேசன் சஞ்சய் பாலை விட ஏடுதான் இனிக்கும் அப்படின்னு அப்பா சொல்வாரு. அது மாதிரி பிள்ளைகளை விட அவங்களுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஜேசன் வெல்வாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நிச்சயமா ஜெயிப்பாரு. ஏனென்றால் அதே ஜீன் ரத்தம் தானே அவருக்குள்ளேயும் இருக்கு. இளைய தளபதிக்கு கொடுத்த வரவேற்பு மாதிரியே அவரோட பையனுக்கும் ரசிகர்கள் கொடுத்துடுவாங்க. அடுத்தது அவர் பாட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.